اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. السلام عليكم يا أبا العباس بلي والملكان خضر عليه السلام. السلام عليكم يا أبا العباس بلي والملكان خضر عليه السلام. السلام عليكم يا أبا العباس بلي والملكان خضر عليه السلام. بسم الله الرحمن الرحيم. ولا تكونوا أول كافر به. இந்த குரானை நிராகரிக்கின்றவர்களில் முதன்மையானவர்களாக நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, ஆயிராதீங்க கேட்குறான். வலா தக்கூனு அவ்வள காஃபிரின் பிஹி. இந்த குரானை நிராகரிக்கக்கூடியவர்களில் ஆதியானவர்களாக இஸ்முத்தவதில் அவ்வளுங்கிறது ஆதியானவர்களாக முதன்மையானவர்களாக நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, ஆயிராதீங்க. இப்போ அவ்வளுங்கிறது எப்படி இருந்துச்சு, அதனுடைய ஒரிஜினல் என்ன விளங்குதா? விளங்குதப்பா? எப்படி இருந்துச்சு அது? அவ்வளுங்கிறது அஃபஅலு வஸன் அவ் அலுன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? அவ் அலு அவ் அலு அவ் அவ் அலு அவ் வாவுக்கு சுக்குனு ஹம்சா ஃபத்தஹ் அவ் அலு என்ன இருக்கு? அவ் அலுன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? அவ் அலு. அந்த வாவை என்ன ஆக்கியாச்சு, அந்த ஹம்சாவை வாவாக்கியாச்சு. அது கையில கியாசு. எதை மாத்துறது, திருப்புறது, புரட்டுறதுங்கிறது இல்லத்துடைய எழுத்தை தான் புரட்டுவாங்க. வாவை ஏயா புரட்டப்படும், ஏய வாவா புரட்டப்படும், அலிப வாவாக்கப்படும். இப்படிலாம் இருக்கு. என்ன கிடையாது, ஹம்சாவை பிடிச்சி வாவாக்குறதுங்கிறது கிடையாது. விளங்குதா? விளங்குதப்பா? எதை பிடிச்சி? ஹம்சாவை பிடிச்சி வாவா. அது நான் இல்லத்துடைய எழுத்தா, அதெல்லாம் ஆக்க மாட்டாங்க. ஆனால் அப்படி ஆக்கியிருக்காங்களே, அவ் ஏலு கொண்டு இருக்கும். அதுதான் என்ன இருக்கப்பட்டிருக்கு, அந்த அம்சாவை வாவாக்கி வாபா வாவில் இதுக்காக செஞ்சு அவ்வளு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் இலக்கியாஸ் ரைட்டா? சரி, அவ்வல் என்பது அது அஃபஅலு என்ற வசனாக இருக்கும். அவ் அலுன்னு தானே இருக்கும். அதான் இதுக்காக செய்து அவ்வல் நாக்கியாச்சு இஸ்மு தபலீல். சரி, இஸ்மு தபலீல்னால என்ன இருக்கும்பா? ஃபேல் இருக்கும்ல. நசர என்சுரு இஸ்மு தபலீல் மின்ஹு அன்சர், லலப எல்ரிபு இஸ்மு தபலீல் மின்ஹு அல்லரப் ரொம்ப அடிக்கிறவன், அலிம ஏலமு இஸ்மு தபலீல் மின்ஹு அலமு அப்படி தானே வரும். ஃபத்தஹ யஃப்தஹு இஸ்மு தபலீல் மின்ஹு அஃப்தஹு அப்படி தானே வரும். அப்போ இஸ்மு தபலீல்னாலே ஃபேல் இருக்கும். ஆனால் இந்த அவ்வல் இருக்குங்கள்ல, இதுக்கு ஃபேல் இல்லையா. இதுக்கு என்ன கிடையாது. இதுதான் சரியான கருத்து. கீழே இருக்குலாம் சொல்கிறாங்க, உள்ள விளக்குறாங்க, பார்ப்போம். அப்போ சொல்லுங்க. அவ்வல் பாரு, அவ்வல் அவ்வல் என்ற வலா தக்குன் அவ்வள காஃபிரி பிஹி இருக்குல்லப்பா. இந்த அவ்வல் என்பது அஃபஅலு அஃபஅலு என்ற வசனா இருக்கும். இஸ்மு தபலீல், இஸ்மு தபலீல் மின்ஹு அஃபஅலு, இஸ்மு தபலீல் மின்ஹு அவ்வலு அவ் அலுன்னு இருக்கும். அவ் அலுவத்தான் ஹம்சாவை வாவாக்கி வாவ வாவில் இதுகாம் செஞ்சு அவ்வல்னு ஆக்கிட்டோம். ரைட்டப்பா? அப்போ அவ்வல் வசன் கரெக்டாக வருதா? அவ்வல் என்பது அஃபஅலு என்ற வசனாக இருக்கும். லா ஃபேல் அளவுக்கு ஃபேல் இல்லை. எல்லா இஸ்மு தபலீலுக்கும் ஃபேல் இருக்குமில்ல. ஆனால் அவ்வளுக்கு என்ன கிடையாதான், ஃபேல் கிடையாது. இப்போ கீழே சொல்லப்படுகிறது அசலுஹு. கவுனி, இந்த அவ்வல் என்பதனுடைய அசல் அவ அலு எப்படி இருக்குமா? எப்படி இருக்குமா அசலு? கீழ் கருத்து. கீழ் கருத்து எப்படி கொடுக்குறாங்க? அவ அலு. இதனுடைய அசல் அவ அலு என்று இருந்துச்சு. மின் வேலைவில் இருந்து மாதிரியான ஃபேலை கொண்டு வர்றாங்க பாரு. நம்ம ஃபேல் கிடையாதுன்ட்டோம். வேலை வேலை என்பதில் இருந்து அவ அலுன்னு இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? ஆமாம், வேலை மாதிரியான வேலை கொண்டு வந்துட்டாங்க. வேலைவில் இருந்து என்ன இருக்கு? அவ அலு ஒன்று இருந்துச்சு. இப்போ உதிலத்து அம்சத்துகு, அந்த அம்சாவை மாற்றப்பட்டுருச்சு. அவ அலுன்னு இருக்குல்ல, அந்த அம்சாவை மாற்றப்பட்டு விட்டது வாவன், இதாக பாபாக மாற்றப்பட்டுருச்சு. தக்வீமன் லேசுக்காக. அவ அலுன்னு சொல்றது கஷ்டமா இருக்கு. அவை அம்சாவை வாவாக்கி பாபா வாவில் இதுதான் செஞ்சு அவ்வளவுன்னு ஆக்கியாச்சுங்கிறாங்க லேசுக்காக.
ஆனால் இதெல்லாம் கைரு கியாசின், கைரு கியாசியின் சட்டத்துக்கு புறம்பானது. ஹம்சாவையெல்லாம் வாவாக்குறதுலாம் கிடையாது. வாவத்தான் ஹம்சாவாக்குவாங்க, வாவை ஏயாக்குவாங்க. ஹம்சாவெல்லாம் இல்லத்துடைய எழுத்து இல்லையே. இல்லத்துடைய எழுத்து தான் மாற்றுவதற்கு, புரட்டுவதற்கு, திருப்புவதற்கு தகுதியானது. எது? இல்லத்துடைய எழுத்து. சஹீகான எழுத்துக்களை எல்லாம் என்ன செய்ய முடியாது, கைர இல்லத்தையெல்லாம் மாற்ற முடியாது. ஆனால் ஹம்சாங்கிறது இல்லத்துடைய எழுத்து கிடையாது. ஆனால் வாவா மாற்றப்பட்டுச்சுன்னு சொல்கிறாங்களே, அது கைரு கியாசியின் என்னவா இருக்கும்? கியாசுக்கு புறம்பானதாக இருக்கும். எடுத்தனப்பா. சரி, இப்போ அவ அலுன்னு இருந்துச்சுன்னாங்க. இப்போ சொல்கிறாங்க அவு அவலு எப்படி இருந்துச்சான்? ஏய், வாவுக்கு பிறகு ஹம்சா இருந்துச்சு. இப்போ எப்படி கொடுக்குறாங்க? அவலு 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 என்று இருந்துச்சு. மீன் ஆலவில் இருந்து, ஆலவ மாலையான ஃபெல்லாக்குறாங்க. ஆலவியில் இருந்து அவலு என்று இருந்தது. குலிபத்து அம்சத்துக்கு ஏய் ஏதா குலிபத்து மாற்றி போட்டுக்கடா, இல்லை திருத்து. குலிபத்து இந்த ஃபா முந்தி வரணும், காவு பிந்தி வரணும். இருக்கா? இங்கே இது போல போட்டிருக்க, முதல் காப்பு இருக்கு, அப்படி தானே இருக்கே. திருத்திக்கா. இப்போ குலிபத்து அம்சத்துகு, அந்த அம்சாவை திருப்பப்பட்டது. வாவன் போட்டுக்க மேலே, வாவாக திருப்பப்பட்டது. இப்போ உதிகைமத்து, வாவை வாவிலே இதுதான் செய்யப்பட்டுருச்சு. இருக்கா? திருத்திக்கங்க. இப்போ குலிபத்து என்னது? இப்போ குலிபத்து அந்த அம்சாவை திருப்பப்பட்டது. பா எதை? குலிபத்து ஹம்சத்துஹு, அந்த என்ன இருக்கே அவலுன்னு இருக்குல்லப்பா ஹம்சா, அந்த வாவா ஹம்சாவை வாவாக திருப்பப்பட்டு விட்டது. ஹம்சத்துஹு வாவன் போட்டுக்கோ. இல்லை விளங்குதா? ஓ உதிகிமத்து பிறகு வாவை வாவலி இதுகாம் செய்யப்பட்டுருச்சு. அப்போ அவ்வல்னு ஆயிடுச்சு. ஏய், இப்போ மாச பிரச்சனை கேட்டால் அவ்வளுடைய அசல் என்ன? வலாத்தக்கூன் அவ்வள காஃபிரிம்பிங்கிறது விவரி, அதனால் ஃபுல்லாக விவரிக்கணும். பமா அசலு அவ்வல் பையின் கமா பையனல் முசன்னி பிறைமோலான அது ஃபுல்லாக விளக்கிடணும். விளங்கிச்சா? இப்போ விளங்கிருச்சா? அவ்வளை பற்றிய இவ்வளோ செய்தி இருக்குங்கிறேன், நல்ல பாரு. சரி, இப்போ தம்பி மேலே யா பனி இஸ்ராயில் உதுக்குரு நியமத்தி இல்லத்தி அண்ணாம்து அலைக்கும். யா பனி இஸ்ராயில் உதுக்குரு நியமத்தி இல்லத்தி அண்ணாம்து அலைக்கும் வௌஃபூபி அகுதி ஊபிபி அகுதிக்கும் வையாய வருகமோன்னு பேசி முடித்தான். இஸ்ரவேல் மக்களே, நான் உங்களுக்கு செய்த என்னுடைய நியமத்தை எண்ணி பாருங்கள். அவுஃபூபி என்னது? உங்களுடைய ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள். உங்களுடைய ஒப்பந்தத்தை நான் நிறைவேற்றுகிறேன். விளங்குதா? அவுபூபி அகுதி ஊபிபி அகுதிக்கும் வையாய பருக பூனி, என்னையே பயப்படுங்கள். இது மபாதி. இது என்னது? மபாதி. அதுக்கடுத்து வலா தஷ்டரூபி ஆயாத்தி, என்னுடைய வேத வசனங்களுக்கு பாரமாக சமணன் கலீலா, அற்ப கிரயத்தை மாற்றி எடுக்காதீர்கள். என்னுடைய வேத வசனங்களுக்கு பாரமாக அற்ப கிரயங்களை மாற்றி எடுக்காதீர்கள். ஒய்யாய ஃபத்தகூனி, என்னையே பயப்படுங்கள். அங்கே ஈயாய பருக பூனினா அது மபாதி. ஏய் சிறுவேல் மக்களே, நான் உங்களுக்கு செய்த எதை கவுனிலகா, நான் உங்களுக்கு செய்த என்னுடைய நியமத்தை எண்ணி பாருங்க. என் ஒப்பந்தத்தை எல்லாம் நிறைவேற்றுங்க, உங்கள் ஒப்பந்தத்தை நான் நிறைவேற்றேன். என்ன பயந்துக்கங்க, இது மபாதி. ஒழுங்கா நினச்சி பாருங்கடா, ஒழுங்கா நடங்கடா, என்ன பயப்படுங்கடா. ஆனால் ஆரம்பத்தில் சொன்னால் அது மபாதி. பயந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும்? தக்குவா வந்துடும். அவை என்னுடைய வேத வசனங்களுக்கு பரமா அற்ப கிரயத்தை மாற்றி எடுக்காதீர்கள். என்னையே பயந்து கொள்ளுங்கள். என்னையே செஞ்சுக்கங்க, பயந்துக்கங்க. இங்கே தக்குவா செய்யுங்க. அங்கே பருக பூனின்னா பயந்தால் என்ன கிடக்கும்? தக்குவா வந்துடும். அது மபாதி. பயப்படுறது ஆரம்பம். பயந்ததினுடைய தீர்ச்சி என்னையாயிரும்? முத்தகையாக மாறிடுவான். ரைட்டு பார்த்து வைக்கிறது. சரி, என்ன என் வேத வசனக்கு பாரமாக அற்ப கிரயத்தை மாற்றி எடுக்காதீங்கிறான். அப்படின்னா என்ன? அவனுங்களுக்கு ரியாசத் இருந்துச்சு. டேய்
யார்கிட்ட? பனீஸ்வரன் தலைவர், இந்த அஹபார்கள்லாம் தலைவராக இருந்தான். உன்னுக்கு ஒன்று சொல்லி என்ன செய்வான்? காணிக்கை வாங்கிடுவான். ஏதாவது தப்பு செஞ்சாங்களா அது காணிக்கை செய்யுங்க, சரியாக போயிடும்ன்றுவான். விபச்சாரம் செஞ்சுட்டா என்ன செய்யறது? குரு தட்சணை வைய, உனக்கு எல்லாம் சரியாக போயிருங்குவான். சேட்டை பண்ணிட்டேன் என்ன இப்படி செய்யுங்குவான். அப்போ ரியாசத் இருந்துச்சு, அதன் மூலமாக உங்களுக்கு வருமானம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அது கேட்டா என் வேத வசனங்களுக்கெல்லாம் மாற்றி விபச்சாரம் செஞ்சால் தண்டனை கொடுக்கணும், ரஜிம் தாண்டா செய்யணும், அப்படி தான் தௌராத்தில் வருது. அவன் தட்சணை கொடுத்தாலே போதும்ன்றுவான். தட்சணை கொடுத்தா போதுங்குவான். தட்சணைன்னா ஒரு பைசா, குரு தட்சணை கொடு, நான் உனக்கு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்குவான். அப்போ அவங்கள்ட்ட ரியாசித்து இருந்ததுனால விழுந்தப்பா நடக்க ஒன்று சொல்லுவான், மார்க்கத்தை திரிப்பான், பொய் புலமையும் சொல்லுவான், அக்கை மாற்றுவான், வேத வசனங்களை மாற்றிடுவான், இப்படிலாம் மாற்றி வருமானத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான். இல்லை என் வேத வசனத்துக்கு போகிற அற்ப கிரயத்தை போய் எடுக்கிறீங்களடா. துன்யாவை பார்த்தா பெருசு மாதிரி தெரியும், ஆனால் அது மட்டமானது, அது என்ன இருக்குது, கேவலமானது, அது அழிஞ்சு போயிடும். ஆகிறது தான் பிரமாண்டமானது. அதத்துல் இபாதிய சாலிகின், நல்லடியார்களுக்காக வேண்டி தயாரித்து வைத்திருக்கிறேன். மாலா 500 எந்த கண்ணும் பார்த்துறாத, பலா உதவு சமயத்தை எந்த காதும் கேட்டுறாத, எந்த மனிதனுடைய உள்ளத்திலையும் ஊசலாடி கூட இருக்காத வெகுமதிகள் அங்கே இருக்குது. இந்த உலகத்தில் கஷ்டப்படு, உண்மையை சொல்லு, கம்மியாக கிடைச்சாலும் அதில் பறக்கத்து இருக்கும். உண்மையை சொல்லு, கம்மியாக கிடைச்சாலும் அதில் பறக்கத்து. பொய் சொல்லாத, ஏமாத்தாத. என் வேத வசனங்களுக்கு பாரமாக என்ன இருக்குது, அற்ப கிரயத்தை மாற்றி எடுக்காதீங்க. கீழே வகையில் உள்ளதுக்கு விளங்குதா, வச்சு மூடு. அதான் சொல்கிறான், வலா தஷ்ட, இப்போ விளங்கிருச்சு அவனுக்கு. வலா தஷ்டருபி ஆயாத்தி, என்னுடைய வேத வசனங்களுக்கு பாரமாக மாற்றாதீர்கள். சமணன் கலியிலன் அற்ப கிரயத்தையே மாற்றாதீர்கள். பாருங்க, தப்சீர் ஜலால்னு வலா தஷ்டருபி தான் அர்த்தம் போடுறாங்க, அதே போடுறாங்க. வலா தஸ்தபுதிலு வில் ஈமான் பிஹா, வேத வசனங்களை கொண்டு ஈமான் கொள்வதற்கு பாரமாகவும், ஒரு இத்திபாயி லஹா, அந்த வேத வசனங்களை துயர்வதற்கு பாரமாகவும், வேத வசனங்களை துயர்வதற்கு, ஒரு இத்திபாயி லஹா, வேத வசனங்களை துயர்வதற்கு பாரமாக, வேத வசனங்களை ஈமான் கொள்வதற்கு பாரமாக மாற்றி எடுக்காதீர்கள். ஹுதூல துன்யா, துன்யாவினுடைய பங்குகளை என்ன செய்யாதீங்க, மாற்றி எடுக்காதீர்கள். இப்போ இன்னஹா, துன்யாவினுடைய ஹுதூலுகள் தம்பி, இப்போ இன்னஹா, துன்யாவுடைய ஹுதூலுகள், அந்த பங்குகள், இன் ஜல்லத்து, அது பிரமாண்டமாக இருந்தாலும், கலீலத்துல், அது என்ன இருக்கு, சொற்பமானதாக இருக்கும். முஸ்தரிதிலத்துல், முஸ்தரிதிலத்துல், அது அற்பமானதாக இருக்கும். பில் இலாபத்தி இலாமா யஃபூத் அன்கும், என் ஹுதூலில் ஆகிரத்தி, மறுமையினுடைய பங்குகளிலிருந்து உங்களை விட்டும் தப்புமே. அந்த ஒன்றின் பக்கம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, இணைத்து பார்க்கும்போது, பி தரிக்கில் ஈமானி, ஈமானை விட்டு விடுவது கொண்டு, பி தரிக்கில் ஈமான் என்னதுங்க, ஈமானை விடுவது கொண்டு, ஆகிரத்தினுடைய பங்குகளிலிருந்தும் உங்களை விட்டும் தப்புமே. அதை இலாபத்து செய்து பார்க்கும்போது, கம்பேர் பண்ணி பார்க்கும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது, துன்யாவினுடைய நியாமத்துகள் அது ரொம்ப சொற்பமானது, ரொம்ப மட்டமானது. அது பெருசாக தெரிஞ்சாலும் சரிதான். குல் மத்தாவு துன்யா கலீல், எல்லாம் சொல்றான்ல, குல் நபியை சொல்லுங்கள், மத்தாவு துன்யா, துன்யாவினுடைய இன்பம், கலீல் ரொம்ப சொற்பம். துன்யாவுடைய இன்பம் ரொம்ப சொற்பம். கலீல் ஃபைல் வசன் அப்படி சொல்லுங்கிறான். நம்ம எவ்வளோ கோடி கோடியாக வச்சுருந்தாலும், மாளிகை வச்சுருந்தாலும், அதை விட்டு நீ போயிடுவே, அது ஒன்றை விட்டு அது போயிடும். அது சொற்பம் தானே, கொஞ்ச காலம்தான். சொல்லுங்கப்பா, என்னப்பா பெரிய வாழ்ந்துறப்பாரு. அறமாறு உம்பத்தி மாவையில சித்தின விட சிதையும், உம்மத்து மாருடைய வயது 60க்கும் 70க்கும் மத்தியிலேன்ட்டாங்க. இப்போ எனக்குலாம் 60 தாண்டிடுச்சு. கேட்ட 60க்கும் 70க்கும் மத்தியிலேன்ட்டாங்க, முடிஞ்சு போச்சு. இருக்கேன் ஒரு 10 வருஷம் போனால் போகும், அல்லாவுடைய நாட்டம். 60 ஆழ்மாறு உம்மத்தி மாவின சித்தின சபையின் விளங்குதப்பா, அவ்வளோதான். அந்த 70 வயசுக்கு மேலாம் ரொம்ப எல்லாம் உறுப்புகள்லாம் ரொம்ப பலகீனமாயிடும். விளங்குதா? இல்லடா, அவ்வளோதான் வாழ்க்கை. இதுக்கு போய் எப்படி அடிச்சுக்கிட்டே ஒரு 100 வருஷத்தை கூட நபி ஸல்லல்லாஹு சொல்லலை. இப்படி சொன்ன நபி ஸல்லல்லாஹு 63 வயசுல இறந்துட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தை விட்டு பிரியும்போது அவங்க வயசு 63. உமர் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தை விட்டு பிரியும்போது அவங்க வயசு 63 தான். 3 பேரும் ஒரே வயசில் போயிட்டாங்க. இவ்வளோ சொற்பந்தான், ஒரு 60-70 வருஷம் வாழ்கிறது. இதுக்கு போய் என்னடா நீ கோடி கோடியாக சேர்த்து என்னடா செய்ய போகிற?
விட்டுட்டு பேர் தானே சொற்பம் தானே அது. அதுக்கு மத்தியில் வியாதி வேற, நோய் வேற, சீக்கு வேற, இன்னவெல்லாம் இருக்கு. விளங்குதப்பா? ஆனால் ஆகிறது பிரம்மாண்டமானது, அது அழியாதது, அது நிரந்தரமானது. அங்கே நோய் கிடையாது. அவர்களுடைய ஜன்னத்தில் ஸ்கூல் சொர்க்கவாசிகள் நோய்வாய்ப்பட மாட்டார்கள். இந்த வைத்த வழி, அந்த வழி, இந்த வழியெல்லாம் சொல்றிய, இந்த வழிலாம் அங்கே கிடையாது. விளங்குதா? அதுக்காக வேண்டி இங்கே தயாராகும். துன்யாவை சேர்த்து கட்டி அழுவக்கூடாது. விளங்குதப்பா? நான் படிச்சு சொல்றது விளங்குதல? ஆவே இந்த வேத வசனங்களுக்கு பாருமா, அற்ப கரையங்களை மாற்றி எடுக்காதீங்க. கீழே சொல்லப்படுகிறது காணலகும் அவர்களுக்கு இருந்தது ரியாசத்தும் கௌமியும், அவங்களுடைய கூட்டத்திலே தலைமைத்துவம் இருந்தது. யூத உலமாக்களுக்கெல்லாம் அவங்களுக்கு என்ன சொன்னாலும் கேட்பானுவோம். விளங்குதா? கவுனி, கீழே சொல்லப்படுகிறது காணலகும் அவர்களுக்கு இருந்தது ரியாசத்துன் ஃபி கௌமியும், அவங்களுடைய கூட்டத்திலே தலைமைத்துவம் இருந்தது. ஒரு ருசூமுன் ஹதாயா மின்ஹும், அவங்களுக்கு அன்பளிப்புகள் ஹதியாக்கள்லாம் வரும். அவங்களுக்கு என்ன வரும்? அவங்களுக்கு அன்பளிப்புகள் ஹதியாக்கள்லாம் வரும். ஃபகாஃபு அலைஹா, அந்த ஹதியாக்கள் மீது பயந்தார்கள். லவ் இத்தபஉ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை துயர்ந்தால் அந்த ஹதியாக்கள் அன்பளிப்புகள் மீது தலைமைத்துவத்தின் மீது பயந்தார். நபி ஸல்லல்லாஹு துயர்ந்துட்டா அவங்களுக்கு பின்னால் தானே போகணும், அவங்க தான் தலைவர், இவங்களுக்கு வர்ற வருமானமெல்லாம் போயிடும். அவே ஃபக்தாருவா, அந்த ஹதியாக்களையும் அன்பளிப்புகளையும் தலைமைத்துவத்தையும் தேர்ந்தெடுத்தார்கள். அலைஹி, நபி ஸல்லல்லாஹு துயர்வதற்கு பாரமாக. அலைஹினா என்ன பார்த்தோம்? நபி ஸல்லல்லாஹு துயர்வதற்கு பாரமாக. அலைஹினா நபி ஸல்லல்லாஹு துயர்வதற்கு பாரமாக அந்த அன்பளிப்புகளையும் பதவிகளையும் பட்டங்களையும் தான் என்ன செஞ்சாங்க? தேர்ந்தெடுத்தானோ. ஆகவே தான் இன்னைக்கு வேதவசனங்களுக்கு பாரமாக அற்ப கரையத்தை மாற்றி எடுக்காதீங்க பாங்கிறான். இப்போ கீழே சொல்லப்படுகிறது, இந்த மாதிரி உன்னோட கொண்டு சொல்லுவான் குருதட்சணை வரு, உனக்கு எல்லாம் சரியாக போயிருங்குவான். கீழே சொல்லப்படுகிறது கானு, சொல்லுப்பா, அந்த யூத உலமாக்கள் யோகுதூன ருஷா, லஞ்சம் வாங்குவார்கள். லஞ்சம் வாங்கி அர்ரிஃபூன ஹக்கை மாற்றி விடுவார்கள். அர்ரிஃபூன கூட என்னதுங்க? விபச்சாரம் செய்தால் கல்லால் எரிஞ்சு கொல்லணுங்கிறத கரும்புள்ளி செம்புள்ளி குத்தணும், கழுத மேலே ஏற்றி ரவுண்ட் அடிக்கணும்ன்றான். அது நபி ஸல்லல்லாஹு சொல்கிறானுவோ. எங்களில் ஒரு ஆணும் பெண்ணும் சேட்டை பண்ணிட்டாங்க, என்ன செய்யறது? ஏன்னா தௌராத்தில் தான் இருக்கு மேடம். அப்படின்னா இல்லையேங்க, தௌராத்தில் சட்டை இருந்தால் உங்கள்கிட்ட ஏன் வர்றேன், எடுத்துகிட்டு வாங்கன்னா எடுத்துகிட்டு வர்றான். இந்த ரஜிமுடைய ஆயத்தில் கையை வச்சுக்கிட்டு மேலே என் கிளையை படிக்கிறான். அங்கே அப்துல்லா இப்னு சலாம் அலி எல்லாம் கையெடுங்கடான்னாங்க. எடுத்தா ஃபெய்தன் ஆயத்து ரஜினி தலூஹு, ரஜிமுடைய ஆயத்து இருந்துச்சுன்னா தான் இருக்கல, இருக்க தான் செய்யுது, நாங்கள் மறைச்சிக்கிட்டு இருந்தோம், மறைச்சிருத்தியா காணிக்கையை வாங்கிடுவோம் நாங்கள். விளங்குதா? அப்புறம் அதுக்கு அவனுக்கு ரஜிம் செய்யப்பட்டான்னு வருது. விளங்குதப்பா? அர்ரிஃபூனஹு, மாற்றுவார்கள். என்ன விளங்குதா? விளங்குதப்பா? அர்ரிஃபூனல் அக்கை மாற்றுவார்கள். வெக்குத்து மூணவு அக்கை மறைப்பார்கள். ரஜிம் இருக்குங்கிறதையே மறைச்சிடுவான். அதுக்கு எதையாவது துட்டை வாங்கிடுவான், லஞ்சத்தை வாங்கிடுவான். இதைத்தான் எல்லாம் சொல்கிறான் வேத வசனங்களுக்கு பாரமாக அற்ப கிரயங்களை மாற்றாதீங்கிறான். ஒய்யாய பத்த கூனி, என்னையே பயப்படுங்கள். அங்கே வெய்யாய பருக கூனின்னா, இங்கே வெய்யாய பத்த கூனி. ரஹபத்தை விட தக்குவா உயர்ந்தது. ரஹபத்தை விட சொல்லுபா தக்குவா உயர்ந்தது. வெய்யாய பத்த கூனி, என்னையே தக்குவா செய்யுங்கள். ஈமானி, ஈமான் கொள்வது கொண்டும், ஒத்திபாயில் ஆக்கி சத்தியத்தை துயர்வதை கொண்டும், ஏறாதியலி துன்யா, துன்யாவை விட்டும் புறக்கணிப்பதை கொண்டும் என்னையே தக்குவா செய்யுங்கள், என்னையே அஞ்சு நடங்கள். சரி, மேலே வந்து பருக பூனி என்றும் ஐயாய பத்த பூனியான்னு சொல்கிறான். முதல் உள்ளது மபாதி, இது முன்தஹா. என்னப்பா பாரு படிக்கணும். தம்பி, மேலே வந்து ஏப்பா அது மபாதி, அது உலமாக்களையும் எடுக்கும், ஆலிம்களையும் எடுக்கும். இங்கே வந்து அலா தஷ்தரூபி ஆயாத்தி சமனன் கலீலா அது உலமாக்களை மட்டும்தான் எடுக்கும். ஆகவே தக்குவா செய்யுங்கப்பாங்கிறான். பொதுமக்களை பற்றி பொதுமக்களும் ஆலிம்களும் கலந்து வரும்போது பருக பூனிங்கிறான். ரைட்டுப்பா சொல்லு. உலம்மா காணத்தில் ஆயத்து சாபிக்கத்து
முன்சென்ற ஆயத்து யாபன் இஸ்ராயில் உதுக்குரு நியமத்தி இல்லத்தி அன்னம் தலைக்கும் வன்னி பொல்லத்துக்குமல் ஆலமீன் அப்படிதானப்பா யாபன் இஸ்ராயில் உதுக்குரு நியமத்தி இல்லத்தி அன்னம் தலைக்கும் ஊபி அகுதி ஊபி ஐதிக்கும் ஐயாய வருக போனி அது முதல் ஆயத்து வலம்மா காலத்தில் ஆயத்து சாபிக்கத்து முன்சென்ற ஆயத்து முஷ்டமிலத்தன் அது பொதியக்கூடியதாக ஆகிவிட்ட போது அல்லாமாவுக்கல் மபாதியை போன்று இருக்குமே, துவக்கங்களை போன்று இருக்குமே, அந்த ஒன்றை பொதியக்கூடியதாக ஆகிவிட்ட போது ஏன் லிமா ஃபில் ஆயத்தி சானியத்தி இரண்டாவது ஆயத்தில் இருப்பதினால் லிமா ஃபில் ஆயத்தி சானியத்தி இரண்டாவது ஆயத்தில் உண்டான ஒன்று எல்லாம் புரியுதான் கண்ணன் எப்படி லிமா ஃபில் ஆயத்தி சானியத்தி இரண்டாவது ஆயத்திலே இருக்கின்ற ஒன்றுக்கு லிமா ஃபில் ஆயத்தி சானியத்தின்னு எனக்கு அர்த்தம் இரண்டாவதாக இருக்கின்ற ஆயத்துக்கு அது மபாதியின் மீது மபாதியினை போன்று பொதியக்கூடியதாக ஆகிவிட்ட போது அப்படித்தானே இரண்டாவது ஆயத்துக்கு மபாதியை போன்று இருக்குமே அந்த ஒன்றின் மீது பொதியக்கூடியதாக ஆகிவிட்ட போது புசிலத் முந்தின ஆயத்தில் நிறைவு செய்யப்பட்டது. ஆயத்தினுடைய மபாசிலை கவனித்து வந்திருக்குன்னு வருதுலப்பா ஒல்லுஹா வல்லை நீ தான் செஞ்சா மா வந்தாக்க ரொம்பக்க மா கலாக்கேன்னு இருக்கும். ஆனால் ஆயத்தினுடைய முடிவு உள்ள அழிவில் முடிகிறதுனால கலாக்கேவோட மஃபூல தள்ளப்பட்டுச்சுன்னு ஓதுனப்பலப்பா மபாசிலாம் வருத. அப்போ ரெண்டாவது ஆயத்துக்கு அது மபாதியை போன்று உள்ளதின் மீது அது புதியக்கூடியதாக ஆகிவிட்ட போது புசிலத் முந்தின ஆயத்து முடிக்கப்பட்டது. ரஹபத் எதை கொண்டு ரஹபத்தை கொண்டு முடிக்கப்பட்டது. அல்லத்தி இய கத்திமத்து தக்குவா தக்குவாவுக்கும் கத்திமாவாக இருக்குமே, தக்குவாவுக்கு முன்னோடியாக இருக்குமே, அத்தைய ரஹபத்தை கொண்டு முடிக்கப்பட்டது. மேலும் வலி அண்ணல் ஹித்தாப பிகா உரையாடல் வலி அண்ணல் ஆயத்தை கொண்டு உரையாடுவது லம்மா அம்மல் ஆலிமையும் ஒரு முகல்லித ஆலிமை துயரக்கூடியதையும் அடையக்கூடியதாக ஆகிவிட்ட போது முந்தினதில் ரெண்டு இருக்கு. யாபனி இஸ்ராயில் ஆலிமல் வருவாங்க, கயிறு ஆலிமும் வருவாங்க. இந்த ரெண்டாவது வலாத்தருங்கிறது ஆலிம் மட்டும்தான். வலி அண்ணல் ஹித்தாப பிகா முந்தின ஆயத்தை கொண்டு உரையாடுவது லம்மா அம்மல் ஆலிமை ஒரு முகல்லித ஆலிமையும் ஆலிமை துயரக்கூடியதையும் அடையக்கூடியதாக ஆகிவிட்ட போது அமரகும் முந்தின கூட்டத்தை கொண்டு அல்லாஹ் ஏவுகிறான். ரஹபத்தை கொண்டு ஏவுகிறான். அல்லத்திய மபுதவு சுலூக்கினுடைய பாதையும் துவக்கமாக இருக்குமே, ஞானப்பாதையும் துவக்கமாக இருக்குமே. சுலூக்குன்னு என்ன அர்த்தம்? ஞானப்பாதையும் துவக்கமாக இருக்குமே, அத்தைய ரஹபத்தை கொண்டு அல்லாஹ் ஏவுகிறான். ஞானப்பாதைக்கு முதல் ரஹபத்து வேணும், பயம் வேணும். இறுதி தக்வாவாயிரும். ஒல் ஹித்தாப பி சானியத்தி ரெண்டாவதை கொண்டு உரையாடுவது. மேலே உள்ள ஹித்தாபு உண்டு அத்து வைய ஒல் ஹித்தாப பி சானியத்தி ரெண்டாவதை கொண்டு உரையாடுவது லம்மா ஹஸ்ஸ அஹ்லல் இல்மி உலமாக்களை அது குறிப்பாக்கி விட்ட போது லம்மா ஹஸ்ஸ அஹ்லல் இல்மி இல்முடையவர்களை குறிப்பாக்கி விட்ட போது அமரகும் அந்த இல்முடையவர்களுக்கு ஏவுகிறான். தக்குவாவை கொண்டு ஏவுகிறான். அல்லது முன்தஹாவும் சொல்லுப்பா தக்குவாவை கொண்டு ஏவுகிறான். அல்லது எப்படிப்பட்ட தக்குவா? அது முன்தஹாகு அந்த ரஹபத்தினுடைய தீர்ச்சியாக இருக்குமே, ரஹபத்தினுடைய தீர்ச்சியாக இருக்குமே, அத்தைய தக்குவாவை கொண்டு ஏவுகிறான். ரஹபத்து வந்துட்டாலே என்னுடைய முடிவு தக்குவா தான். ரஹபத்து வந்துட்டாலே தக்குவா. ரஹபத்துனா பாவத்தை விட்டு விலகி பயப்படுறது. அப்படி பயந்துட்டா முழுமையா நீ அல்லாஹ்வின் பக்கம் சாஞ்சிருவேன். தக்குவான்னா அப்படி தானேப்பா. தக்குவாவினுடைய உச்சகட்டம் என்னது? அல்லாஹ்வை தவிர வேறு எந்த யாரையும் விட்டு நீங்கி அல்லாஹ்வின் பக்கமே போயிடுறது. ஆமாம், அல்லாஹ்வின் பக்கம் விஷராசிரிகி முழுமையாக அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்கிறது. அல்லாஹ்வை தவிர யாரையும் தெரியக்கூடாது. அவன் தான் முத்தகி. முத்தகினா மஹ்லூக்காத்துகளை விட்டு விட்டு காலிக்கான அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்குகின்றவன். மஹ்லூக்காத்துகளை விட்டு நீங்கி அல்லாஹ்வின் பக்கம் தனித்து விடுகின்றவன் அர்த்தம். இதில் விளங்குதப்பா. அப்போ ரஹபத்துடைய தீர்ச்சி தக்குவா, அது தக்குவாவை கொண்டு முடிக்கிறான். இப்போ முதல் என்ன சொல்கிறான்? வராத்த எவை என் ஆயத்துகளுக்கு பரமா அற்ப கிரகத்தை மாற்றி எடுக்காதீங்கடா. அடுத்து வரா தல்பி சொல் அக்கபில் பாத்தில் பாத்தில் போய் கலக்காதீங்கடாங்க.
அக்க அக்க பாத்தியில் கலக்கிறதுங்கிறதுக்கும் பாத்தியில் அக்கில் கலக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அப்படிதானப்பா? உனக்கு விளக்குற மாதிரி சொல்றேன் பாரு. பாலில் தண்ணியை கலக்கிறதுங்கிறதுக்கும் தண்ணியில் பாலை கலக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. பாலில் தண்ணியை கலக்கிறதுனா என்ன? பால் அதிகமாக இருக்கும், தண்ணி கம்மியாக இருக்கும். மதரசா டீ தாமல அமிழ்தம், இதுக்கு ஈடு இணை கிடையாது. மதரசாவில் கொடுக்கப்படக்கூடிய டீ இருக்க, அதுக்கு ஈடு இணை அது கழனி தண்ணி மாதிரி இருந்தாலும் செய்தான், அது எப்படி இருந்தாலும் செய்தான், இதை குடித்தா ஒன்றுமே செய்யாது. மதரசாவில் கொடுக்கப்படக்கூடிய எல்லா உணவும் அமிழ்தம். அது அமிழ்தம், மருந்து, உனக்கு ஒன்றும் செய்யாது. இது நீ எப்போ சொல்லுவது தெரியுமா? இப்போ சொல்ல மாட்டேன். ஓதி முடிச்சுட்டு வந்தோன்னு சொல்லுவோம், நாங்கள்லாம் இப்போ பேசுகிறோன்னா மதரசாவில் சாப்பிட்ட சாப்பாடு தான். விளங்குதா? மதரசாவில் கொடுக்கப்படக்கூடியது ஹலாலான சாப்பாடு. மதரசாவில் கொடுக்கப்படக்கூடிய உணவுகள்லாம் ஹலால். இந்த மாதிரி ஒரு டேஸ்டான உணவை நீ எங்கே போனாலும் பார்க்க முடியாது. இந்த டீ மாதிரி உனக்கு எங்கேயும் டீ கிடைக்காது. விளங்குதா? விளங்குதா? அதை நீ மதரசா சாப்பாடை எந்த குறையும் நீ சொல்லக்கூடாது. இது உயர்ந்த சாப்பாடு. இதுதான் நம்மளுக்கு டானிக், இதுதான் நம்மளுக்கு அஸ்திவாரம், அசாஸ் நம்மளுக்கு. இதுதான் அந்த அசாஸை வச்சு தான் உனக்கு நல்ல சாப்பாடுலாம் அடுத்து விலை கிடைக்கும். உனக்கு இதை வச்சு தான் உனக்கு சாப்பாடே கிடைக்கும். இந்த மதரசாவில் சாப்பிட்றோம்ல, கல்வி கற்கிறவங்க தங்கியிருக்கோம்ல, இதுதான் உனக்கு அஸ்திவாரம், அடிப்படை. இதை வச்சு தான் உனக்கு எல்லாமே கிடைக்கும். அவங்க இதை குறை சொல்லாத. வெளியே போய் மதரசாவுக்கு உதவி செய், நினச்சிப்பார். சரிவா? அடிப்படை அஸ்திவாரம்னா கீழே ஃபவுண்டேஷன். இதில் விளக்குதுடா. அப்போ கேளு, வலா தல்பீசுல் ஹக்க பில் பாத்தில். ஹக்கை கொண்டு போய் பாத்தியில் கலக்காதீங்கன்னா பாத்தில் அதிகமாக இருக்கும், அதில் கொண்டு போய் ஹக்கை கொஞ்சம் திணிக்கிறது. எப்படி? இதில் பாத்தில் நிறைய இருக்கும், அதில் கொண்டு போய் எது திணிக்கிறது? ஹக்கை திணிக்கிறது. ஏகப்பட்ட பாத்தியில் ஒரு ஆயத்தை கொண்டு விட்டுருவான் உள்ள, அவனுக்கு பிரச்சனை இல்லாத ஆயத்தை உள்ள நுழைக்குவான். ஏகப்பட்டது அங்கே பொய் செய்தி இருக்கும். விளங்குதா? அப்போ வரா தல்பி சொல் அக்கபில் பாத்தில், பாத்திலோட கேட்காம பாலில் தண்ணி ஊற்றுனா அது பால் அதிகமாக இருக்கும், தண்ணி கம்மியாக இருக்கும். தண்ணியில் பாலை ஊற்றுறது. தண்ணியில் இப்போ நம்மளாம் டீ போடுறோமே, இந்த டீலாம் வந்து பாலில் தண்ணி, பால் 2 லிட்டர் பாலில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றிடுவான். விளங்குதானே? அந்த டீ அந்த காலத்தில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது குடிச்ச டீ என்ன தெரியுமா? தண்ணியில் பாலை ஊற்றுவாங்க. இல்லை கருப்பு டீ இதெல்லாம் போட்டு என்ன செய்வாங்க? கொதிக்க வைப்பாங்க. தண்ணியில் கொதிக்க வச்சு கேட்டேன், டீ தூள்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் அதை வடிகட்டுவாங்க. அப்படியே அது அந்த மண்டி அந்த தேயிலையெல்லாம் கீழே இறங்கிடும். அதுக்கடுத்து வடிகட்டுவாங்க. அரிசியை வச்சு என்ன செய்வாங்க? வடிகட்டியை வச்சு வடிகட்டுவாங்க. நிறைய தண்ணியாக தான் இருக்கும். அதில் ஒரு 100 மில்லி பாலை உள்ளத்துக்கு ஊற்றி ஆப்பியை வச்சு கலக்குவாங்க. ஆஹா, அந்த டீயுடைய டேஸ்ட்டே தனி டேஸ்ட். தண்ணி டீயில் 100 மில்லி பால் இதை கொண்டு போய் ஊற்றுவாங்க. அதில் 1 லிட்டர் தண்ணி இருக்கும். தண்ணி தான் 1 லிட்டர் தண்ணியில் 100 மில்லி பால், 150 மில்லி பால் ஊற்றுவோம் அந்த காலத்தில் நாங்கள்லாம். அதில் தான் எங்கள் அம்மாவெலாம் டீ போட்டு தருவாங்க. அல்லாஹ் இப்போ டம்ளர் தூக்கிட்டு எடுத்து போயிட்டு குடித்தா சுவையாக இருக்கும். இப்போது 2 லிட்டர் பாலில் 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி ஆகுது. விளங்குதா? சில வீடுகளில் பாலில் தண்ணியே ஊற்ற மாட்டேங்கிறாங்க. சும்மா இந்த இதை கழுவி கொஞ்சம் போட்டு விட்டு கட்டியாக போட்டு குடிக்கிறான். அதனால தான் எல்லா வியாதியும் வருது. விளங்குச்சா? இப்போ ஃபுல்லாக பாலில் தண்ணி ஊற்றி டீ போடுறோம். அந்த காலத்தில் தண்ணீரில் பாலை ஊற்றினார்கள். அது சுவையாக இருந்துச்சு, எந்த சீக்கும் இல்லை, நோயும் இல்லை, நீண்ட காலம் வாழ்ந்தாங்க. இப்போ நினச்சா நினச்சா தால்ச்சா சோறு, நினச்சா பிரியாணி, கறி இல்லாத நாளே இல்லை. கறி தினமும் வாயில் பட்டது, வாயில் தினமும் என்னச்சு கறிப்படுது. அந்த காலத்தில் 5 பேர்னா, நோம்பு பேர்னா, நபீரவுலு, குறிப்பிட்ட நாளில் தான் கறி, தால்ச்சா சோறுலாம். பிரியாணிலாம் நாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை. அதான் கேட்டேன். இப்போ எதுக்கு எடுத்தாலும் பிரியாணி தான். விளங்குதா? நேற்று கூட நம்மளுக்கு டிஃபனில் பிரியாணி தான் வந்துச்சு. அப்போ விளங்குதா? அப்போ சாப்பிட்டுட்டே இருக்க கறியும் மீனையும் நம்ம என்ன செய்யலாம்? விளங்குதாப்பா? அதனால தான் எல்லா வகையான வியாதியும் வந்துருச்சு. பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, ஒன்றும் செய்யாது. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
இவ்வளோதான் கேட்டேன். இதில் விழுந்தப்பா என்ன சொல்லணுமா? சையூசமுல் ஜம்உ யுவல்லூன துபுரியா வாஜிர் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அவுது பி கலிமாத்தில்லாஹி தாமாத்தி குல்லியா மின் ஷர்ரி மா ஹலக் பிஸ்மில்லாஹில் லதீ லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமாஇ வஹுவ ஸமீஉல் சொல்லி சாப்பிட ஒன்றும் செய்யாது. சரி வாங்க. வலா தல்பிசுல் அக்க, அக்கை கலக்காதீர்கள், பில் பாத்தில், பாத்திலோடு கலக்காதீர்கள். இது அத்துபுனாலாமா கபலகு, இதற்கு முன்னால் உள்ளதின் மீது வலா தஷ்தருல போய் அத்து வைக்கணும். ஏய் கவனிடா, அத்துபுனாலாமா கபலகு, இதற்கு முன்னால் உள்ள வலா தஷ்தருல போய் அத்து வைக்கணும். ஏய் என்னுடைய வேத வசனங்களுக்கு பரமா அற்ப கிரியத்தை மாற்றாதீர்கள். வலா தல்பிசுல் அக்க, அக்கை கலக்காதீர்கள், பில் பாத்தில், பாத்திலோடு கலக்காதீர்கள். லபுசுனா என்னப்பா? லபுசு என்றால் அது கலத்து கலக்கிறதுன்னு அர்த்தம். என்ன செய்யறது? கலக்கி விடுறது. வக்கது எல்சமுகு, இந்த கலக்கிறதுக்கு அவசியமாகும். ஜாலு ஷையி, ஒரு வஸ்துவை முஸ்தபிகம் பிகைரிஹி, மற்றதை கொண்டு குழப்பக்கூடியதாக ஆக்குவதார். மற்றதை கொண்டு குழப்புற மாதிரி ஆக்கிறது. ஜாலு ஷையி, கலக்கிறது என்பதற்கு அவசியமாகும். ஜாலு ஷையி, ஒரு வஸ்துவை முஸ்தபிகம் பிகைரிஹி, மற்றதை கொண்டு ஒப்பிடக்கூடியதாக ஆக்குவது அவசியமாகும். அப்படித்தானே? ஏல இப்போ பாலில் தண்ணியை ஊற்றிட்டு ஒரிஜினல் பால் மாதிரியே இருக்கும். அது எப்படி இருக்கும்? ஒரிஜினல் பால் மாதிரியே தான் இருக்கும். எது நல்ல பால், எது தண்ணி கண்டுபிடிக்க முடியுமா? ஒரிஜினல் பால் மாதிரியே தெரியும். சில சமயம் சால்னா கட்டியாக இருக்கும், ஒன்று சுடு தண்ணி போட்டு ஊற்றி விட்ருவாங்க. ஊற்றி விட்டால் என்னவாயிரும்? அது சால்னாவாகவே ஆயிரும். தண்ணியும் சால்னாவும் ஒன்றா தெரியாது. அதான் கட்டியாக இருக்க சாம்பார் கட்டியாக இருக்கும்போது கொஞ்சம் சுடு தண்ணி தூக்கி ஊற்றிடுவாங்க. அப்போ சுடு தண்ணிங்கிறது தண்ணி, சாம்பார் ரெண்டையும் ஒன்றாக்கும் போது எது அக்கு எது பாத்தில்னே தெரியாது, எது சாம்பார் எது தண்ணினே தெரியாது. அதுதான் குழப்புறதுனாலே எல்சமுக அதுக்கு அவசியமாகும். யாரு செய்ய ஒரு வஸ்துவை முஸ்தபியம் பிகைரிஹி, மற்றதை கொண்டு குழம்பக்கூடியதாக ஆக்குவது. வல்மானா கருத்து என்ன? லா தஹ்தலித்துல் அக்கல் முனஸ்ஸல, இறக்கப்பட்ட அக்கான வேதத்தை கலக்காதீர்கள். இல் பாத்தில், நீங்கள் இட்டி கட்டி வைத்திருக்கின்ற பாத்திலை கொண்டு கலக்காதீர்கள். அல்லது எத்திய பாத்தில் தஹ்தரி ஊனஹு, அப்படிதானே இருக்கே, தஹ்தரி ஊனஹு, நீங்கள் இட்டு கட்டுவீர்களே, தகுத்து ஊனவு, கையால் எழுதுவீர்களே, உன் கையால் எழுதுவீர்களே, அத்தகைய பாத்திலோடு இறக்கப்பட்ட அக்கை கலக்காதீங்கன்னு அர்த்தம். நிறைய பாத்தியில் எழுதி வச்சிருப்பேன், அதில் இந்த இறக்கப்பட்ட வேதத்தை கொஞ்சம் சேர்த்துறது. விளங்குதா? எந்த அளவுக்கு சேர்க்கிறது? லாயு மையசு பைனகுமா, ஹக்குக்கும் பாத்திலுக்கும் மத்தியிலே பாகுபாடு செய்ய முடியாத அளவுக்கு, ஹக்குக்கும் பாத்திலுக்கும் பாகுபாடு செய்ய முடியாத அளவுக்கு கலைக்கிறது. அல்லது லா தஜருல் ஹக்க, அக்கை ஆக்கி விடாதீர்கள், முல்தபிசன், குழம்பக்கூடியதாக ஆக்கிறாதீங்க. இசபபி கலத்தில் பாத்தில் இல்லதி தகித்து பூனகு ஹிலாலிஹி, அக்குக்கு இடையிலே நீங்கள் எழுதினீர்களே, அக்குக்கு இடையிலே நீங்கள் எழுதினீர்களே, அத்திய பாத்திலை கலப்பதின் காரணத்தினால் அக்கை குழம்பக்கூடியதாக நீங்கள் ஆக்காதீர்கள். அவு ததுக்குருணகு, விளங்குதப்பா, பி தைவீலிகி, அந்த பாத்திலை நீங்கள் சொல்வீர்களே, பி தைவீலிகி, அக்கை தைவீல் செய்கின்ற விஷயத்தில் பாத்திலை சொல்வீர்களே, விளங்குதப்பா, அத்தைய பாத்திலின் காரணத்தினால் குழம்பக்கூடியதாக அக்கை நீங்கள் எழுதிராதே ஆக்கிறாதீங்க. இப்பா இந்த பாரு, உனக்கு விளங்குற மாதிரி சொல்கிறேன் பாரு. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபரைத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா வ மனாத்த ஸாலிஸத்துல் உக்ரா அது கொஞ்ச நேரம் நின்னாங்க. முஷ்ரிக்கீன்கள்லாம் அந்த சபையில் இருக்கிறானோ, முஷ்ரிக்கீன்கள்லாம் இந்த சபையில் இருக்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஃபரைத்துமுல் லாத்த, லாத்தை பற்றி அறிவீங்கள். அஃபரைத்துமுல் லாத்த வல் உஸ்ஸா, உஸ்ஸா என்ற சிலையை பற்றி அறிவீங்கள். மனாத்த ஸாலிஸத்துல் உக்ரா, அடுத்து மூணாவது மனாத்தை பற்றி அறிவியுங்கள் அது நின்னாங்க. நிற்கும் போது டப்புனி இபிலிஸ் நபி அமைதியாக சுக்குத்தானாங்கல்ல, இபிலிஸ் ஓதனாலாம் தில்கல் ஹரானிக்குல் உலா, தில்கல் ஹரானிக்குல் உலா வண்ண ஷஃபாத்த உன்னல துரிஜான்னு ஓதனானா. இவைகளெல்லாம் இந்த சிலைகளெல்லாம் தில்கல் ஹரானிக்குல் உலா, இந்த உயர்ந்த பறவைகள், இந்த சிலைகளெல்லாம் தில்கல் ஹரானிக்குல் உலா
வண்ண ஷபாத்தை ஒன்று துரிஜா அதனுடைய ஷபாத்துகளையெல்லாம் நினச்சிவிடும் ஆதரவு வைக்கப்படும். அது சிபாரிச்சு தலாலையில் வருதப்பா. நபிசல்லாசி இருக்கும்போது யார் ஓயிட்டா? அமைதியாக இருக்கும்போது இப்ளீஸ் ஓயிட்டான். உடனே எல்லோன்னு கை தடுறான். யார்? முஷ்ரிக்கெல்லாம். உடனே ஜிப்ரீல் தான் சொன்னாங்க, நபியே நீங்கள் அமைதியாக இருந்தீங்கல்ல, அப்போ தில்கல் ஹரானிக்குள் உலா வண்ண ஷபாத்தை ஒன்று துரிஜான்னு இப்ளீஸ் ஓதுனா குரான் ஆயத்து கிடையாது. அதை எழுதிராம வகையில் சொல்லுங்கள் சாபாக்கள்கிட்ட, காத்திபுல் வகைகள்கிட்ட சொல்லுங்கன்னாங்களாம். புதியலைங்க ஹக்கில் கொண்டு போய் ஓதிக்கிட்டே வர்றாங்க. ஹக்க அதில் ஒரு சின்ன பாத்தியில் உள்ள சொருவிட்டான் பாரு. ஆனால் ரசூல் சலாம் குரலில் இப்ளீஸ் ஓதிட்டான். விளங்குதா? அந்த ஆயத்து வருது எப்படி? ஒமா அர்சல்னா மின் கபிலிக்க ரசூலின் வலா நபியின். நபி ஸல்லல்லாஹு ஓதும் போது அந்த இப்ளீஸ் வந்து குழப்பி விட்டேது விலையில் குழப்புவான் கராத்தில். நபி ஸல்லல்லாஹு கராத்து மாதிரி குழப்பி விட்டான் பார். இப்படி ஹக்கில் கொண்டு போய் பாத்தியில் கலக்கிறது. ஹக்கு நிறைய இருக்கு. அதில் இடையில ஒரு தில்கல் ஹரானி குழுவலா உள்ள கை தட்டினா கிடையாதுப்பா, ஆயது கிடையாது, அது எழுதிடாதீங்கட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு ஓதுனாங்க, அங்கே போட்டிருக்கு தப்பு. ஏன்னா வா எந்தி கொடியிலவா இன்னுவ இல்லா வஹியுவா. நபி ஸல்லல்லாஹு வஹியை தவிர பேச மாட்டாங்க, அக்கை தவிர பேச மாட்டாங்க. வலா ஏத்தியில் பாத்திலு இம்பைனி எதேஹி வலா மின் ஹல்ஃபி. அப்படி தானே? முன்னால் இருந்தோ பின்னால் இருந்தோ குரானில் பாத்தில் வராது. நபி ஸல்லல்லாஹு வாயிலிருந்து பாத்தில் வந்ததே கிடையாது. வந்த மாதிரி இந்த மூதேவி என்ன செஞ்சுட்டான்? குழப்பிட்டான். குழப்புவான். நபி ஸல்லல்லாஹு ஓதுனாங்கன்னு சொல்லக்கூடாது, குழப்புவான்னு அர்த்தம். இப்ளீஸ் குழப்புவான். இப்போ விளங்கிச்சு உனக்கு? அப்போ அக்கை பற்றி பேசும்போது எனக்கு யார் தப்பான விஷயத்தை போய் தவிவில் செய்கிறது. அக்கை பேசும்போது அதுக்கு இப்படி அர்த்தங்க, அதுக்கு இப்படி அர்த்தம்னு சொல்கிறது. சொல்கிறான்ல என்ன இருக்கு? செத்த பிராணிகள் அதான் செத்துச்சு, அது அல்லாஹ் சாவடிக்கிறான், அதை சாப்பிடக்கூடாதுங்கிறீங்க. நீங்கள் சாவடிச்சதை சாப்பிடலாமா? முட்டாள்தனமாக கேட்குறான். இந்தியா அல்லாஹ் சாவடிச்சதை சாப்பிடுவதுதான் நாக்கு, தானா செத்ததை சாப்பிடலாங்கிறான். அட எரும மாடு, நீ சாவடிக்கலாம், நீ சாவடிக்கும் போது அல்லாஹ் தான் சாவடிக்கிறான். நீ அறுக்கும்போது ரத்தமெல்லாம் ஓடிடும்டா. நீ அறுக்கும்போது ரத்தமெல்லாம் ஓடிடும். அது ரத்தத்தை திங்கக்கூடாதுல்ல. அதனால தான் வந்து என்ன இருக்குது, தானாக செத்தா ரத்தங்கள்லாம் உறைஞ்சிரும், அது வெளியாகாது, ரத்தத்தை தின்றுவே நீ. அதனால் சாப்பிடக்கூடாது தானாக செத்தா. நீ அறுத்தீங்கன்னா அல்லாஹ் தான் சாவடிக்கிறான், ரத்தம் இல்லை வெளியே போயிடும். அது நம்ம விளக்கம் சொல்கிறோம். அவன் எப்படி தவிர செய்கிறான்? அல்லாஹ் சாவடிச்சதை சாப்பிடக்கூடாதா? நீ சாவடிச்சதை சாப்பிடலாமா? எப்படி தவிர செய்யலாம்? பற்றிலாம் பாத்திலான முறையில் பாத்திலான தவிர. ஏங்க ஏய் 10 ரூபா கொடுத்து கத்திரிக்காய் வேண்டு வந்து 15 ரூபாய்க்கு விற்கிறேன். 10 ரூபா கொடுத்து கத்திரிக்காய் வேண்டு வந்து 15 ரூபாய்க்கு விற்கிறேன். நான் 10 ரூபா கொடுத்துட்டு 15 ரூபா கேட்குறேன். 1000 ரூபா கொடுத்துட்டு 1100 ரூபா கேட்பான். அப்படி தானே? 100 ரூபா எடுத்துகிட்டு தான் கொடுப்பான் அந்த வட்டி மூசாலம். நீ வட்டி மூசாட போய் கடல் கடன் வைய, உனக்கு 1000 ரூபா தர மாட்டான், 900 ரூபா தருவான். 100 ரூபா வட்டிக்கு எடுத்துக்கிடுவான். அடுத்த மாதத்துக்குள்ளே இருந்துன்னா நீ 1000 ரூபா கொடுத்தா போதும். அந்த 1ஆம் தேதியை தாண்டினா 1800 ரூபா கொடுக்கணும். நீ ஏற்கனவே 100 ரூபா கொடுத்துட்டீல. ஏங்க 10 ரூபாய்க்கு கத்திரிக்காய் வாங்கிட்டு 11 ரூபாய்க்கு விற்கிறீங்கல்லங்க. நம்ம 1000 ரூபா கொடுத்துட்டு 1100 ரூபா வாங்குகிறோம். இன்னமல் பை மிஸ்லு ரிபா. வியாபாரமும் வட்டி மாறிதான்னு மாற்றுறான். இப்படிலாம் தைவில் செய்வான். இதெல்லாம் பாத்திலான தைவில். இதெல்லாம் என்ன இருக்குது? விளங்குதுப்பா? இந்த ஹக்கில் எந்த பாத்திலான தைவீரை நீங்கள் செய்வீர்களோ அந்த ஒன்றின் காரணத்தினால் ஹக்கை குழப்பிடாதீங்க. வலா தஜ்அலுல் ஹக்கை நீங்கள் ஆக்கிறாங்க முல்தபிசன், குழப்பக்கூடியதாக ஆக்காதீங்க. குழப்பிற ஹக்கையே குழப்பிடுறது. எது ஹக்கு எது பாத்தில்னே தெரியாது. எது ஹக்கு தில்கல் ஹரானிக்குள்ளான்னு போடுறான்ல, ஜிப்ரீல் தான் சொல்லிட்டாங்க அது கிடையாதுன்னு. எது ஹக்கு எது பாத்தில் தெரியாத அளவுக்கு தௌராத்தை குழப்பிட்டான். ஆனால் குரானை குழப்ப முடியாது. ஏன்? இன்னா நாள் நஸ்ஸல்னா திக்ர இன்னா லஹு லஹாஃபிஸ். குரானை நாமே இறக்கணும், அதை நாமே பாதுகாப்போம். ஏதாவது ஹாஃப்ஸா தப்பாக போகுதுன்னா இன்னொரு ஹாஃப்ஸா கொண்டு கேட்டால் தெரிஞ்சு போயிடும். குரான்லேயே தப்பாக அச்சடிச்சிட்டாலும் சரி தான், ஹாஃப்ஸாக்களுடைய கல்புகளில் குரான் எல்லாம் பாதுகாத்துக்கும். ஒன்றும் செய்ய முடியாது. குரானில் கை வைக்கவே முடியாது. எந்த சைட்லேருந்தும் பாத்தில் வராது. மற்ற வேதங்களை ஏன் குழப்பினா?
எப்பா அதுக்கு பொறுப்பெடுக்கல. தௌராத் இஞ்சில் ஜபூருக்கெல்லாம் என்ன செய்யல? இன்னா நாள் இருக்கிறவ இன்னாலும் ஒரு ஆகுன்னு சொல்லலை. குரானுக்கு மட்டும்தான் அதை சொன்னான். அவைய குரானை யாராலும் எதுவும் செய்ய முடியாது. கும்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. கியாம நாள் வரை ஒன்றும் செய்ய முடியாது. கியாம நாள் வரை அது ஒரு ஆயத்தை கொண்டு வர முடியாது. அடுத்து ஒரு தக்குத்து மூணல் அக்க மறைக்கவும் செய்யாதீங்க. என்ன செய்யாதீங்க? இந்த தக்குத்து மேலே கொண்டு போய் ஹக்கை பாத்திரோடு கலக்கவும் செய்யாதீர்கள். தக்குத்து மூல் ஹக்கை என்ன செய்யாதீங்க? மறைக்கவும் செய்யாதீங்க. ஜஸ்முன் கீழே போட்டிருக்கு பாரு. மஜ்சூமுன் ஜெசம் செய்யப்பட்டதா இருக்கும். தாகிலும் இது நுழையக்கூடியதா இருக்கும். தயத்த உக்குமி நகியினுடைய உக்குமிலே உக்குமுக்கு கீழே நுழையக்கூடியதுமா இருக்கும். தம்பி பாத்திலோடு ஹக்கை கலக்காதீர்கள். தக்குத்துமுல் ஹக்கை மறைக்கவும் செய்யாதீர்கள். அப்போ இந்த நெய்யை அந்த நெய்யில் இந்த தக்குத்துமுல் ஹக்கவை கொண்டு போய் நுழைக்கிறது, தல்பிசில் கொண்டு நுழைக்கிறது. அப்போ இதுவும் நெய் ஆயிரும். எடுத்துனப்பா தல்பிசுல் ஹக்கை கலக்காதீர்கள். பாத்திலோடு கலக்காதீர்கள். தக்குத்துமுல் ஹக்கை மறைக்கவும் செய்யாதீர்கள். அங்கே அது வச்சு கூட இது நெய் ஆயிருமில்லப்பா. ஏழு விளங்குதா? அப்போ கண்ணும் அவர்கள் உமீரு ஏவப்பட்டார்கள். பில் ஈமானி ஆரம்பத்தில் ஆமீனு முசத்தி கலிமாமாக்குன்னு இருக்குல்லப்பா. ஈமானை கொண்டு ஏவப்பட்டார்கள். தருக்கி லலாலை விட வேண்டும் என்றும் ஏவப்பட்டார்கள். வலா தஸ்தரூபி ஆயாத்தி சமணன் கலீலா இருக்குல்ல, வழிகடக்கூடாது என்பதை கொண்டும் ஏவப்பட்டார்கள். நுகு அணில் இதுலாலி பிறரை வழிதவர செய்வதை விட்டு தடுக்கப்பட்டார்கள். வலா தல்பிசல் அக்கபில் பாத்தில் பிறரை வழி எடுக்கக்கூடாது. பாத்தியோட அக்க கலந்து வழங்குதப்பா. தல்பீசி குழப்பி விடுவது உண்டு, வழிகெடுப்பதை விட்டும் தடுக்கப்பட்டார்கள். அலாமன் சமியல் அக்கை கேட்டானே அவன் மீது குழப்பி விடுவது உண்டு, வழிகெடுப்பதை விட்டும் தடுக்கப்பட்டார்கள். ஒல் இஹ்பாயி அலாம் ஆலம் இஸ்மோஹு அந்த அக்கை கேட்கவில்லையே அவன் மீது செல்வா மறைப்பதை கொண்டும் வழிகெடுப்பதை விட்டும். எனவே வேதம் கேட்டவனுக்கு குழப்பி விடுறது, கேட்காதவனுக்கு அக்கை என்ன செஞ்சிடுறது? மறைச்சிடுறது. ஒரு இகபாயி அலா மாலம் இஸ்மோகு அக்கை கேட்கவில்லையே அந்த ஒருவரின் மீது அக்கை மறைப்பதை கொண்டும் சொல்லுபா அக்கை மறைப்பதை கொண்டும் சொல்லுங்களா, மறைப்பதை கொண்டும் என்ன இருக்குது? பாத்திலோடு அக்கை கலக்காதீர்கள். அப்போ இவங்க இப்படி ஏவப்பட்ட மாதிரி இருக்கிறாங்க. இல்லை ரைட்டரா? கண்ணவும் மீறுபில் ஈமான் கொள்ள வேண்டும் என்று ஏவப்பட்டிருக்கிறார்கள் போலும். தருக்கில் லலாலி வழிகேட்டை விட வேண்டும் என்று ஏவப்பட்டார்கள் போலும். கொண்டு போய்கிட்டே இருக்கணும். ஏப்பா கண்ணவும் இவர்கள் உமிரூபில் ஈமானை கொண்டு ஏவப்பட்டார்கள் போலும். தருக்கில் லலாலி வழிகெடுவதை விட வேண்டும். அதான் தஷ்டரூபி ஆயாத்தின்றது கொண்டு என்ன இருக்குதே? வழிகெடுவதை விடணும். ஒன்று அணில் இதழாலி பிறரை வழிகெடுப்பதை விட்டும் தடுக்கப்பட்டார்கள் போலும். தல்பீசி குழப்பி விடுவது உண்டு. அல்லாமன் சமையல் வேதத்தை கேட்டாரே அக்கை கேட்டாரே அவர் மீது குழப்புவது கொண்டு வழிகெடுப்பதை விட்டும் தடை செய்யப்பட்டார்கள் போலும். ஒல் இகுபாயி அலாம் ஆலம் இஸ்மோவு அக்கை கேட்கவில்லையே அவர் மீது மறைப்பதை கொண்டு வழிகெடுப்பதை விட்டும் தடுக்கப்பட்டார்கள் போலும். தெரிஞ்சனப்பா? அது இல்லை நெய்யில கொண்டு வச்சு அர்த்தம் வைக்கிறது ரைட்டா? அல்லது நசப்பு வைக்கலாமா? இந்த வாவுக்கு மாவுடைய அர்த்தம் இல்லை விளங்குதா? வலா தல்பீஸ் அக்கபில் பாத்திலோடு அக்கை கலக்காதீர்கள். இப்போ தக்கித்து மூணல் அக்கை நீங்களுமோ மறைப்பதுடன் வாவுக்கு என்ன அர்த்தம் வைக்கிறது? மாயாவுடைய வாவுக்குனால அன்மறைஞ்சு நசுப்பு செய்யுங்களப்பா. எப்படி? லா தஷ்ரபில் லபன லா தகுக்குழு சமக்க தஷ்ரபல் லபனன்னு வருதுப்பா. லா தகுக்குழு சமக்க மீனை சாப்பிடாதீர்கள். தஷ்ரபல் லபன பாலை குடிப்பதுடன் மீனை சாப்பிடாதீங்க. அப்போ மீனை சாப்பிட்டு என்ன செய்யக்கூடாதான்? பால் குடிக்கக்கூடாதான். கேட்டேன் அது விஷமாக மாறிடுமா? இப்படிதானப்பா வருது. லா தஷ்ரபில் லபன லா தகுக்குழு சமக்க தஷ்ரபல் லபன பாலை குடிப்பது உடனே மீனை சாப்பிடாதீங்க. வாவுக்கு மாவுடைய அர்த்தம். வாவுக்கு என்ன அர்த்தம்?
அல்லது நசபுன், இந்த வலா தக்குத்துமுல் அக்கை என்பது நசபு செய்யப்பட்டதாக இருக்கும். இது மாதிரி அன்னை மறைப்பது கொண்டு எப்படி அல்லா அண்ணல் வாவை, இந்த வாவில் ஜமி மாவுக்கு வந்திருக்கிறது. எதுக்கு வந்திருக்கே? மாவுடைய பொருளை தாங்கி வந்திருக்கிறது என்பதன் பிரகாரம் அன்னை மறைப்பது கொண்டு நசபு செய்யப்பட்டதாக இருக்கும். ஐ லா தஜ்மாவு, நீங்கள் ஒன்று சேர்க்காதீர்கள், லபுசல் ஹக்கீபில் பாத்தில், பாத்திலோடு அக்கை குழப்புவதையும், கித்துமானி அக்கை மறைப்பதுடனும், ரகுதபா லே கித்துமானிகி அக்கை மறைப்பதுடனும், பாத்திலோடு அக்கை கலப்பதை ஒன்று சேர்க்காதீர்கள். யாதுதுகு விளங்குதா? இந்த கிராத்துக்கு வலு ஊட்டுகிறது. விளங்குதப்பா? அன்னகுதி முசாபி இப்னு மசூத், இப்னு மசூத் அந்த கிராத்தில் இருப்பது, முசாபில் இருப்பது. இப்னு மசூத் அந்த முசாபில் எப்படி இருக்கான்? தக்குத்து மூணு லக்க, தக்குத்து மூணு லக்க என்ன இருக்கணும்னு வச்சு. அப்போ என்ன அர்த்தம்? வான்தும் தக்குத்து மூணு லக்க, அக்கை நீங்களுமோ மறைக்கின்ற நிலைமையிலே பாத்திலோடு அக்கையை கலக்காதீர்கள். இல்லை விளங்குதா? இப்படி ஆள் வச்சிடணும். வான்தும் தக்குத்து மூணை, இல்லை மூணை போக்காமையே வந்திருக்கு. வான்தும் தக்குத்து மூணை, நீங்களுமோ மறைக்கின்ற அக்கை மறைக்கின்ற நிலைமையிலே பாத்திலோடு சத்தியத்தை கலக்காதீர்கள். என்ன அர்த்தம்? விமானா காத்திமீன், நீங்கள் மறைக்கின்ற நிலைமையிலே பாத்திலோடு சத்தியத்தை என்ன செய்யாதீங்க, கலக்காதீர்கள். ஒஃபீயிலே இருக்கிறது இஷாரும், சுட்டி காட்டுதல் இருக்கிறது. பி அன்ன இஸ்திக்பாஹல் லபுசி, ஏய் பி அன்ன குழப்புவதனுடைய அசிங்கம், லிமா இசாபுமின் கித்துமானில் ஆக்கி, சத்தியத்தை மறைத்தல் அதிலே இருப்பதனாலா இருக்கும். சத்தியத்தை மறைத்தல் அதிலே இருப்பதனாலா இருக்கும். அதனால தான் இந்த லபுஸ் வந்து அசிங்கமாக கருதப்படுது. வன்தும் தலமூன், நீங்களும் விளங்கியுள்ளா இருக்கிற ஆலிமீன, நீங்களும் விளங்கியுள்ளா இருக்கிற அன்னக்கும் நீங்கள் லாபிசூன கலக்குகிறீர்கள். தெரிஞ்சப்பா? அன்னக்கும் நீங்கள் லாபிசூன குழப்புகிறீர்கள், காத்திமூன மறைக்கிறீர்கள். என்ன இருக்கே? பாத்திலோடு அக்கை கலக்கிறீர்கள் என்பதையும், காத்திமூன சத்தியத்தை மறைக்கிறீர்கள் என்பதையும் நீங்கள் விளங்குகின்ற நிலைமையிலே பாத்திலோடு சத்தியத்தை கலக்காதீர்கள். இப்போ இன்னகு இப்படி சத்தியத்தை மறைத்து பாத்திலோடு சத்தியத்தை கலப்பது அக்குபஹு, ரொம்ப அசிங்கமானது. நீங்கள் விளங்கிட்டே அப்படி செய்யக்கூடாது. இப்போ இன்னும் அக்குபஹு ரொம்ப அசிங்கம். இதில் ஜாகிலு முட்டாள், கது யோதரு அவனுடைய சாக்கு போக்கே புகழப்படும். முட்டாள் சில சமயம் அவனுடைய சாக்கு போக்க புகழப்படும். நீ ஆலிம் சவாந்திலிருந்து வேலை என்ன செய்யாத, செய்யாதீங்க. வாக்கை முசலாத்த வாத்து சக்காத்த வாக்கு தவறான